நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அவங்க ஏமாத்துறதையே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. சேதுங்கிற விவசாயி இருந்தாருங்க. அவர்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. அந்த மாட்டோட பாலை கறந்து வெண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ணுறது தான் அவரோட தொழிலே. இப்படி இருக்கையில் அவரோட மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க மனைவி தினமும் ப்ரெட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எனக்கு ப்ரெட்டு வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவும் ரெகுலராக ஒரு பேக்கரியில் வெண்ணெய் போடுறது வழக்கம். அங்கேயே சொல்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு ப்ரெட்டு தேவைப்படும், காலையில் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது எனக்கு 1 கிலோ கொடுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே தினமும் வாங்குறாங்க. ஒரு 10 நாள் போகுது. 10 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. உன் மேலே ஒரு பிராது இருக்குது, தலைவர் உன்னை கூட்டு வர சொன்னாருன்னு சொல்கிறாங்க. என்னடா என் மேலே யாரா பிராது கொடுத்ததுன்னு சொல்லி சேது அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பேக்கரியோட ஓனர் தான் பிராது கொடுத்துருக்காரு. என்னப்பா அவனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தினமும் அவர் எனக்கு வெண்ணெய் போட்டுக்கிட்டு இருந்தார், திடீர்னு என்னன்னு தெரில வெண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் அளந்து பார்த்தா கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்போது அந்த சேதுக்கிட்ட கேட்கையில், ஐயா நான் எப்போவும் ஒரு தராசில் அளந்து தான் கொடுப்பேன், ஆனால் அது இப்போ என் மனைவிக்கு டெலிவரி ஆகும்போது அந்த தெராசை நான் எங்கே வச்சேனே மறந்துட்டேன், இப்போ தேடுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா வீட்டு வேலை அப்படி நிறையா இருக்குது. நான் ஒரு 10 நாளாக இவங்கக்கிட்ட தான் வந்து ப்ரெட்டு வாங்குகிறேன் 1 கிலோ கிட்ட, நானும் அவரும் ஒன்று தானே வாங்குகிறோம், நம்ம தெராசை கண்டுபிடிச்சிட்டேன், கல்லை காணோம், சரி தராசில் இதையும் வச்சு அதையும் வச்சு அளந்து கொடுத்துருவோன்னு நான் அதே தராசில் 2ஐயும் ஒரு தான் வச்சு தான் ஏன் நான் அளந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ இன்றைக்கி ப்ரெட்டு வாங்கினியான்னு கேட்டிருக்காரு. ப்ரெட்டு வாங்கினேன். நீங்கள் அன்றைக்கி வெண்ணெய் வாங்கினீங்களா? வெண்ணெய் வாங்கினேன். 2ஐயும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அளவு எடுத்து பார்த்தா 2 சமமாக இருக்குது. சரி உன்னிட்ட இருக்கிறலாம் அந்த மிஷின் அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது மிஷினில் எடை போட்டால் அந்த ப்ரெட்டு எடை கம்மியாக இருக்குது. அப்போது நீ இவரை மட்டும் ஏமாற்றிட்டு இல்லை, இந்த ஊரையே நீ ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் அந்த பேக்கரி ஓனரை திட்டிட்டு இனிமேல் கடையே போடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். பேக்கரி ஓனரும் மன்னிப்பு கேட்டு நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னாராம். அது எப்படி உன்மேல் இருக்கிற தவறை நீ பார்க்காம அடுத்தவங்க மேலே இருக்க தவறை மட்டும் பார்ப்ப? வெண்ணெயை தூக்கி தெரிஞ்சு அதோட வெயிட்டு தெரிஞ்ச உனக்கு ப்ரெட்டை தூக்கும்போது அதோட வெயிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் சரியாக பண்ணுறேன், நான் கஷ்டப்பட்டு இந்த கடையை ஆரம்பித்தேன்னு மன்னிப்பு கேட்டாராம். ஆனால் சேதுவோ சொன்னாராம், இவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் என்னையே நான் வந்து ஏமாற்றாத போதே என்னை ஏமாற்றிட்டேன்னு பிராது கொடுத்துட்டாரு, இனிமேல் அவரோட கடைக்கு நான் வெண்ணெய் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பேக்கரி ஓனர் எவ்வளவோ சொல்லியும் இவர் கேட்கலையாம். அதுக்கப்புறம் அந்த கடையில் வெண்ணெயும் போடலையாம். ஆனால் வேறு இடத்துல போட்டு அவருக்கு நல்லபடியாக வியாபாரம் வந்துருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம அடுத்தவங்க மேலே குற்றம் இருக்கா, அவங்க உண்மையாக இருக்கிறாங்களான்னு நம்ம யோசிக்கும்போது நாம் அவங்களுக்கு எப்படி இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.